அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஒரு சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய தோழர் ஒருவர் இவ்வாறு கேள்வி கேட்கின்றார். நபி அவர்களே, இறைவனுக்காக வேண்டி நான் அறப்போரில் ஈடுபடுகின்றேன். அந்த அறப்போரில் வெட்டப்பட்டு இறைவனுக்காக வேண்டி என் உயிரை விடுகிறேன். அவ்வாறு இருக்கும் நேரத்தில் என்னுடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பானா என்று கேள்வி கேட்கின்றார்கள். ஆம் என்று சொன்ன நபி அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், உன் மீது கடன் இருந்தால் அது அடைக்கப்படும் வரை இறைவன் ஒரு காலும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார்கள். மேலும் மற்றொரு இடத்தில் சொன்னார்கள், இறைவனுக்காக வேண்டி நடைபெறக்கூடிய அந்த அறப்போரில் ஒரு மனிதன் ஈடுபட்டு அவன் உயிர் தியாகம் செய்து மீண்டும் இறைவன் அவனுக்கு உயிரை கொடுத்து மீண்டும் அந்த அறப்போரில் ஈடுபட்டு அவன் உயிர் தியாகம் செய்து பல தடவைகள் நடந்தாலும் கூட அவன் மீது கடன் இருக்கும் வரை அவன் சுவர்க்கம் பிரவேசிக்க முடியாது என்றார்கள் நபி அவர்கள். இதனாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள், பிரார்த்திப்பார்கள் தொழுகைக்கு பின்னால், இறைவா என்னை கடனை விட்டும் பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று. அன்பானவர்களே, கடன் வாங்கும்போது யோசிப்போம், விரைவாக நிறைவேற்றுவோம். அல்லாஹ் கடனை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.